வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி யோகம் என்றால் என்ன? இப்போ நிறைய பேர் அதை கேட்பாங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்திருப்பது போன்ற ஒரு யோகம் ஜாதகத்தில் இருக்குமாமே? நிச்சயமாக. சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இருப்பது. அப்போ சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இருந்தால் அது அமாவாசை யோகம் இல்லையா? அது இருட்டாகிருமே அப்படின்னு கேட்குறது உண்டு. அது அமாவாசை யோகத்தை தானே குறிக்கும் அப்படின்னு. அதே நேரத்தில் இந்த சூரியனும் சந்திரனும் எதிர்த்து இருந்தால் அது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். பௌர்ணமி யோகத்தில் பிறந்த எல்லாருமே பெரிய லெவலுக்கு போனதும் இல்லை, அமாவாசை யோகத்தில் பிறந்த எல்லாருமே ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போனதில்லை. இந்த சிவசக்தி யோகத்தை பெற்றவர்கள் இந்த சூரியனும் அந்த சந்திரனும் இருப்பதற்கு இடம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று பலமாகவோ திரிகோண கேந்திரங்கள்லையோ 1-5-9 சாரத்தையோ பெற்றால் இது மிகப்பெரிய